சிறிது நேரம் காரிலேயே அமர்ந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை யோசித்துக் கொண்டிருக்கையில் ஆபீஸிலிருந்து ஆதிக்கு கால் வருகிறது. அங்கே ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு சில டவுட் இருப்பதால் நாளை காலை எல்லா ஸ்டாஃபையும் சீக்கிரமா வர சொல்லவா என்று மேனேஜர் கேட்கவும், ஆதி ஓகே, எல்லாத்தையுமே சீக்கிரமா வர சொல்லிடுங்க, அப்பதான் அந்த ப்ராஜெக்ட் நாளைக்குள்ள முடிக்க முடியும் என்று கூறிவிட்டு ஃபோனை கட் செய்கின்றான். திடீரென கவியின் ஞாபகம் ஆதிக்கு வர நேராக ஹாஸ்பிட்டல் சென்று கவியை பார்க்க கிளம்புகிறான். அங்கே சென்று கவியின் அம்மாவிடம் கவியின் உடல்நிலை குறித்து விசாரித்து கொள்கின்றான். அடுத்த வாரம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க தம்பி என்று கவியின் அம்மா சொல்லவும், அதற்கு ஆதி பயப்படாதீங்கம்மா, ஒன்றும் ஆகாது, கவி மறுபடியும் நம்ம கிட்ட பழையபடி திரும்ப வந்துடுவா என்று ஆறுதல் கூறுகின்றான். உடனே அவன் தொலைபேசியில் அழைப்பு மணி அடிக்க மறுபடியும் அமெரிக்காவிலிருந்து தன் அம்மா அழைப்பதை கவனித்து பேசுகிறான். நீ கிளம்பி அமெரிக்காவுக்கு வா என்று கூறவும், ஏமா என்ன ஆச்சு, திடீர்னு வர சொல்றீங்க, என்ன பிரச்சனை என்று கேட்கவும், பயப்படாத, வேற எதுவும் இல்லை, நீ வா பேசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். என்ன செய்யறதுன்னே தெரியாமல் ஒரு கட்டத்தில் சரி வரேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை துண்டிக்க கவியின் அம்மாவோ, ஏன் தம்பி என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கவும், ஒன்றும் இல்லைம்மா, அம்மா அமெரிக்காவுக்கு வர சொல்றாங்க, ஏதோ முக்கியமான விஷயம் போல, அதான் என்று சொல்லிவிட்டு ஆதியும் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு திரும்புகிறான். வீட்டிற்கு வந்த ஆதியோ எதுக்கு அம்மா வர சொல்றாங்க என்று தெரிந்து கொள்வதற்காக அவனது வீட்டில் இருக்கும் மாமா பையனான வினோத்திற்கு கால் செய்து, அம்மா கால் பண்ணி என்னை சீக்கிரம் அமெரிக்காவுக்கு வர சொல்றாங்க, ஏன் அங்கு என்ன பிரச்சனை ஏதாச்சும் என்று கேட்கவும், அதற்கு வினோத், ஆமாம் கொஞ்சம் பிரச்சனை, ஏன் என்னாச்சு என்று கேட்க, வேற ஒன்றும் இல்லை, ஜனனியோட ஃபேமிலி சீக்கிரம் உனக்கும் ஜனனிக்கும் கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க, அதை பற்றி பேசுறதுக்காகத்தான் உன்னை இங்கே வர சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்று வினோத் கூறவும், சரி என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்கின்றான். பிறகு ஒருவேளை நம்ம அமெரிக்கா போனால் ஜனனிக்கும் தனக்கும் கல்யாணம் பண்ணி வைத்து விடுவார்களோ என்ற பயத்தில் சிறிது நேரம் யோசித்து கொண்டிருக்கையில் பேசாமல் அமெரிக்கா போகாமல் இங்கேயே இருந்து விடலாமா என்று யோசிக்க, ஒரு கட்டத்தில் போய்தான் பார்ப்போமே என்று முடிவெடுத்து அமெரிக்காவுக்கு டிக்கெட் அடுத்த வாரம் புக் செய்கின்றான். தன் வீட்டிற்கும் அடுத்த வாரம் வருவதாக கூறுகிறான். திடீரென மருத்துவமனையிலிருந்து கவியின் அம்மா ஆதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆதி உடனே கார் எடுத்துட்டு மருத்துவமனைக்கு புறப்படுகின்றான். அங்கு சென்றதும் கவியின் அம்மா கூறுவதை கேட்டு நிலை குலைந்து போகின்றான். கவிக்கு இன்னும் 2 தினங்களுக்குள் ஆப்ரேஷன் பண்ணவில்லை என்றால் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடும் என டாக்டர்கள் சொல்லிட்டாங்க தம்பி என்று கூறும்போது ஆதிக்கு மிகவும் பயம் கலந்த உணர்வு ஏற்படுகின்றது. இப்பவே பாதி அமௌண்ட் கட்ட சொல்றாங்க தம்பி என்று சொல்லவும், சரிம்மா கட்டிவிடலாம், எவ்வளவு கட்ட சொல்றாங்க, 7 அல்லது 8 லட்சம் கட்ட சொல்றாங்க தம்பி. இதை கேட்ட உடனே ஆதி இப்பவே கட்டிடலாம், எங்க கட்டணும் என கேட்டுட்டு உடனே சென்று ஆபரேஷனுக்கான தொகையை கட்டி விடுகின்றான். கவியின் அம்மா ஆதியை ஒரு கடவுளைப் போல பார்க்கிறார்கள். அந்த நொடி ஆதியின் காலில் விழாத குறையாக தன் நன்றியை ஆதிக்கு தெரிவிக்க, பரவாயில்லம்மா, இதனால என்ன என்று கூறவும் கண் கலங்குறாங்க. அழாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், பயப்படாதீங்க என்று கூறிவிட்டு கவியின் தங்கையை ஆதி கேட்க, உடனே அவங்க அம்மா தன் இளைய மகளை அழைக்கவும் அவளிடம் ஒரு சில விஷயங்களை கேட்டவுடன் ஆதிக்கு மிக பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. என் அக்கா என்னிடம் கூட உங்களை தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் சொன்னதே கிடையாது. தன் மனசுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் போட்டு புதைச்சிட்டு இருந்திருக்கு இவ்வளோ நாளா. அந்த டைரியை படிச்சிங்களா என்று கேட்கவும், படித்தேன்,
ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்று கூறுகையில், கவியின் தங்கையும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அம்மாவுக்கு இந்த டைரி விஷயம் தெரியாது, சொல்லிடாதீங்க என்று கூறவும், இல்ல நான் சொல்ல மாட்டேன் என்று ஆதி கூறுகின்றான். ஆனா ஒரு நாள் கூட டைரி எழுதாமல் இருக்க மாட்டா. நான் அதை பார்த்துட்டு என்ன நினைச்சேன் அப்படின்னா, படிப்பு சம்பந்தமா தான் ஏதோ எழுதிட்டு இருக்கான்னு நினைச்சேன். அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு இந்த டைரிக்குள்ள இவ்வளோ பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு. ப்ளீஸ் எங்க அக்காவை கைவிட்றாதீங்க. அவ உங்களை தவிர வேற யாரையும் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது. இந்த டைரியை படிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ அவளை மேரேஜ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் என கையெடுத்து கதறுகிறாள். கண்டிப்பா நான் பண்ணிக்குவேன், நீ கவலைப்படாத, நீ நல்லா படி என்று ஆதி கூறவும் சரி என தலையசைத்து விட்டு செல்கின்றாள். இப்படியே நாட்கள் கடந்து கொண்டிருக்க ஆதி அமெரிக்கா செல்லும் நேரம் வந்தது. செல்வதற்கு முன் மருத்துவமனை சென்று கவியை பார்த்துவிட்டு செல்லலாம் என மருத்துவமனைக்கு செல்கின்றான். அங்கே சென்று கவியை பார்க்க ரூமுக்குள் நுழையவும் கவி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவளுக்கு ஆபரேஷன் முடிந்து அவளின் உடல்நிலை ஓரளவு சீராகி வந்து கொண்டிருந்தது. பின்னர் கவியின் கையை தொட்டவுடன் கவி லேசாக கண்ணை திறந்து பார்க்கவும், ஆதி வந்துட்டீங்களா, எப்படி இருக்கீங்க என்று கேட்கவும் ஆதிக்கு தூக்கி வாரி போட்டது. அப்போ கவிக்கு சுயநினைவு வந்துருச்சா என்ற குழப்பத்தில் இருக்கும்போது கரெக்டா டாக்டரும் விசிட் வரப்போ இதை கூறுகையில், வாட் அ மெடிக்கல் மிராக்கல், அப்போ இந்த பொண்ணு பரிபூரணமா குணமாகிட்டாங்க, அடுத்த வாரம் நீங்க வீட்டுக்கு போயிடலாம் என்று கூறிவிட்டு செல்ல கவியின் அம்மாவுக்கும் ஆதி மற்றும் அவளின் தங்கைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல இவ்வளோ சீக்கிரம் குணமாகும் என்று. கவியின் அம்மா ஆனந்த பூரிப்பில் இருக்க, ஒரு பக்கம் ஆதிக்கு வருத்தம் என்னவென்றால் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்ற வருத்தம் ஒரு பக்கம் இருக்க, ஆதிக்கு அமெரிக்கா செல்லவே விருப்பமில்லை. இப்படியே கவியோடையே இருந்து விடலாம் என எண்ணுகின்றான். இருந்தாலும் நாம போய் அங்கே என்ன என்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த கல்யாணம் வேண்டாம் என்று எப்படியோ போராடிட்டு வந்துட்டு இங்க வந்து கவியை மேரேஜ் பண்ணிக்கலாம் என்ற எண்ணத்தோடு அமெரிக்கா கிளம்ப தயாராகிறான். இன்னும் 2 நாள் தான் இருக்கின்றது அமெரிக்கா கிளம்ப. பின்னர் கவியின் அம்மாவிடம் நான் கொஞ்ச நேரம் கவி கூட தனியா பேசணும் என்று சொல்லிவிட்டு கவியிடம் பேச தயாராகின்றான். ஆனால் கவிக்கோ தான் விரும்புவது ஆதிக்கு தெரியாது என நினைத்து கொண்டிருக்கையில் அதற்கு அப்புறம்தான் ஆதி அனைத்துமே சொல்கின்றான். உன் டைரியை நான் படிச்சு உன் மனசுல இருக்கிற அத்தனையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கவி என்று கூறும்போது கவி தேம்ப தேம்ப அழ ஆரம்பித்தாள். இந்த டைம்ல அழாத, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு பொண்டாட்டி என்று கூறும்போது அவள் ஆனந்த கண்ணீரில் நனைகிறாள். உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டு கவி நெற்றியில் ஆதி அன்பு முத்தமிட்டு கொண்டிருக்கையில் திடீரென அவங்க அம்மா உள்ள வந்துடுறாங்க. என்ன தம்பி நடக்குதுங்க, அப்ப கவி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என கேட்கும்போது 2 பேரும் ஒரே காலேஜில் படித்தோம்மா அப்போ என நடந்ததை அத்தனையும் கூற கவியின் அம்மாவுக்கோ மிகவும் அதிர்ச்சியாகின்றது. அப்போ ஏன் தம்பி என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க என்று கேட்கவும் கவி தேம்பி தேம்பி அழுகிறாள். இங்க பாருங்க ஆதி தம்பி, நீங்க பெரிய இடத்து பையன், நாங்களோ ஏழைங்க, எப்படி தம்பி உங்களுக்கு என் பிள்ளைய கட்டி கொடுப்பேன், அப்படி கட்டி கொடுத்தாதான் என்னால் நிம்மதியாக தான் இருக்க முடியுமா என்ன, சொல்லுங்க தம்பி, இதோட விட்டுருங்க, எங்களுக்கு தகுந்த மாதிரி பையனா பார்த்து நான் என் பிள்ளையை கட்டி கொடுத்துக்கிறேன், கையெடுத்து கும்பிடுறேன் தம்பி, என் பிள்ளையை விட்டுருங்க என்று கூறவும் அதற்கு ஆதியோ, அம்மா கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைய கண் கலங்காம உங்களை விட சந்தோஷமா நான் பார்த்துக்குவேம்மா, என்ன நம்புங்க என்று கூறவும் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தம்பி, ஆனா உங்க வீட்டில் இருக்கவங்களை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு, யாருமே என் பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு உங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, உங்க வசதி என்ன எங்க வசதி என்ன, அதை பார்ப்பாங்களா இல்லையா தம்பி, நீங்க 24 மணி நேரமா என் பிள்ளையோட இருப்பீங்க, வேலை விஷயமா நீங்க வெளியூர் போறீங்க, அப்ப ஏதாச்சும் என் பிள்ளைய
பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது என அழும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க என்று ஆதி கூற, கவி மற்றும் அவள் அம்மாவும் கண் கலங்குகிறார்கள். நான் அடுத்த வாரம் அமெரிக்கா போகிறேன். அங்கு சென்று கவியை பற்றி கூறி நான் திரும்ப இந்தியா வந்து கவியை கல்யாணம் பண்ணி அமெரிக்கா கூட்டிகிட்டு போகிறேன். இது கண்டிப்பாக நடக்கும். இதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த ஜென்மத்தில் இல்லை, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் கவி மட்டும்தான் என் பொண்டாட்டி என்று ஆதி கூறுகின்றான். இதோட இந்த பார்ட் முடியுதுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்க்கலாம். பாய்.